ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வந்துட்டு மீனாட்சிய சென்னையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்துல இருக்கவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. அது எப்படி அவங்க போய் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பஞ்சாயத்துல இருக்கவங்களும் வந்துட்டு அப்படி இல்லம்மா ராஜாங்கம் ஐயா இப்படி வந்துட்டு நம்ம சொன்ன இதெல்லாம் மீற மாட்டாரு. அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷனோ அவங்க வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விய வீட்டுக்கு சொல்லிடுறாங்க. அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா திட்டிக்கிட்டே தான் போறாங்க. அன்னைக்கே போகும்போதே நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னு என் பேச்ச கேட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்ல இருக்கவங்க தான் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் வெளிய போறேன். நீ வீட்ல இருந்து குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு நியூஸ் போகுது. ஈஸ்வரி, சித்ராக்கு நியூஸ் போகுது. அதாவது சேது வர முடியல, குழந்தைய குடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைய வச்சு தாண்டி நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. ஒரு ஐடியா இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு தனா மட்டும் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, எங்களுக்கு ஏதாவது நல்லா சில்லுன்னு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட குடுக்குறாங்க. பணம் குடுக்குறாங்க. அப்போ தனம் வந்துட்டு இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து ஏதாவது குடுத்து உபசரிக்கணும்னு தெரியாதா? உங்க வீட்லலாம் நாங்க சாப்பிட மாட்டோம். சில்லுன்னு போய் ஜூஸ் அந்த மாரி ஏதாவது வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்களும் சரின்ட்டு போயிடுறாங்க தனம். அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்வரியும், சித்ராவும் சேர்ந்துட்டு குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க. அழகர தூக்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து தனம் பார்க்குறாங்க, எங்கடா குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாங்க. தமிழ்ச்செல்வி அங்க வர்றாங்க. அவங்க அந்த லெட்டர் படிக்கிறாங்க. அதுல வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்துல எங்களோட குழந்தைய எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுனால, நாங்களே வந்து எங்க குழந்தைய எடுத்துட்டு போயிட்டோம். எங்க குழந்தை எங்க இருக்கணுமோ அங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர எடுத்துட்டு போறோம் நாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க தமிழ்ச்செல்வி. தனோ நான் உன்ன என்ன சொன்னேன்? குழந்தைய தானே பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னு. இல்லக்கா அவங்க தான் போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்க பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல இருக்கவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சொல்றாங்க, இப்படி நீங்க பொறுமையா இருக்க சொன்னீங்க தானே, என் குழந்தைய இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. என் குழந்தை இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எதுக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, ஆமா அழகர் வந்து எங்க கிட்ட தானே இருக்கணும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். சோ இன்னைக்கு திங்கட்கிழமை அவங்க குடுக்கல அதனால நாங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா பேசுறீங்க? ஒரு குழந்தை அங்க இருக்கு தானே, அந்த குழந்தைய குடுத்துட்டு தானே மாத்த முடியும். நீங்க பாட்டுக்குள்ள 2 குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2 குழந்தை எங்கிட்ட இல்லையா? அழகர் இப்ப எங்க கிட்ட தானே இருக்கணும். அதனால இருக்கான் அப்படின்னு சொல்லி அது இதையும் சொல்றாங்க ஈஸ்வரி. இத கேட்டு தமிழ்ச்செல்வி டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க பேச்ச கேட்டு நான் இப்படி பண்ணேன் பார்த்தீங்களா? என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல இருக்கவங்க திட்டுறாங்க. எப்படி என் குழந்தைய வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் போறேன். அவங்க வீட்ல போய் குழந்தைய வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மரியாதையா என் குழந்தைய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய நின்னு சத்தம் போடுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எதுனாலும் உள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி உள்ள போகல. வெளிய நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.